ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த ஒரு கார்த்திகை மார்கழி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுக்குமல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது இந்த 2 மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு காய்ச்சல், தலைவலி, ஒரு தொண்டை வலி, த்ரோட் பெயின், அந்த எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. குடிச்சு பார்க்கலாம், நமக்கு எல்லாமே சரியாயிரும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படணும்னு நான் சொல்கிறேன். ஒரு வரமல்லி ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 4-5 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. எந்த இதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாகவே வறுத்துக்கணும். இது சுக்கு பவுடர், என்னோட சுக்கு பவுடராக இருக்கனால நான் அதையே யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு வறுக்கிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சுக்காவே நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா நச்சு போட்டுக்கோங்க. போட்டு இது கூட சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. அவ்வளோதான், இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சுக்குமல்லி காஃபிக்கான பவுடர் ரெடி ஆயிரும். இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த காஃபி போடுறதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்காக ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி அதிகம் வச்சுக்கோங்க. இது நம்ம வறுத்தோன்னா இது வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. இது இது நிறையா பவுடர் வந்துடும். எல்லாமே போட வேணாம், நமக்கு ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்ப உரைச்சிரும். 2-2.5 ஸ்பூன் போட்டாலே போதும். நமக்கு நல்லா வாசம் வந்துடும். நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி இதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ பவுடர் மீதம் இருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 டைம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பவுடர் நமக்கு கிடச்சிரும். இப்போ அது நல்லா கொதிச்சா நாட்டு சர்க்கரை, இல்லை வெல்லம், இல்லை பனங்கற்கண்டு, எது உங்கள் வீட்டில் இருக்குது அது போடுங்க. அதெல்லாம் போட்டு குடித்தா நல்லாயிருக்குங்க. நார்மல் சுகருக்கு, ஒயிட் சுகருக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், இந்த கருப்பட்டி இதெல்லாம் போட்டால் தாங்க இதோட நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதையும் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம குடிச்சிடலாம். நீங்கள் வடிகட்டாமல் குடிக்கிறதுனால குடிக்கலாம். இல்லை குழந்தைங்க குடிக்காதீங்கன்னு நினச்சிங்கன்னா வடிகட்டி குடிச்சிக்கோங்க. இதில் பாலை ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். பாலை ஆட் பண்ணி குடிக்கிறத விட நமக்கு இது குடித்தா தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். நினச்சதில் அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தலைவலி, காய்ச்சல் எல்லாமே சரியாயிருங்க. த்ரோட் பெயின் நிஜமாக உண்மையிலே ஒரே இதில் சரியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.